இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய முதல்ல என்னவா இருக்கணுமா? கவனமா இருக்கணும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அல்லது கொடுத்திருக்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் செய்யும்படிக்கு, அதுதான் சொன்ன கிரியை. அப்ப நான் கட்டளையில செய்யும்படிக்கு நான் கவனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய செயலிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அப்படி செவி கொடுக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், டக்குன சகலன்னு சொல்லிடக்கூடாது, சகலன்னு பூமி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசா நீங்களும் இழுத்து பார்க்கணும். இது எல்லா ஜாதிகளை காட்டிலும் என்னை மேன்மையாக வைப்பாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏங்க பூமி சின்னதா முடியலங்க, உடனே டக்குன்னு முடிஞ்சு போயிடுறது இல்லை. பூமி பெரிதா இருக்கிறதோ அதே போல என்னையும் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையா வைப்பார், நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. அப்பதான் அந்த ஆசீர்வாதம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப களஞ்சியம் என்றது அதை நான் ஆசீர்வாதத்தின் ஊற்று என்று சொல்லி நான் அதில் புரிந்து கொண்டேன். களஞ்சியம் என்று சொன்னால ஆசீர்வாதத்தின் ஊற்று அப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏன்னா களஞ்சியம் நம்ம சேமித்து வைக்கிற இடம், அது ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்காது. ஊற்றுனா சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப அது ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறுகிறது. அது எடுக்க எடுக்க சுரந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கு சாரிபாத்தின் விதவை வீட்டிலே அங்க என்ன வந்துச்சு? எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்தது. அது போல ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். அந்த களஞ்சியங்கள் ஒரு நாளும் குறைவில்லாமல், அது களஞ்சியங்கள் விதை தானியத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நாம் விதைக்கிறது கூட அந்த தானியம் அந்த அம்பார துணியிலே அது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கும் பொழுது, அதன்படி நான் உண்மையா நடக்கும் பொழுது, அப்போ அந்த சகல ஜாதிகளில் என்னை மேன்மையா வைக்கிறார். என் களஞ்சியங்களும் பூரணமாய் நிரம்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா களஞ்சியம் சேர்த்து வைக்கும் சேமிப்பை குறிக்கிறது இல்லையா? சேமிப்பை குறிக்கிறது. அப்ப பொருட்களை குறிக்கிறது. இது நிறைய காரியங்கள் இதுல எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கையிடும் வேலைகள். இந்த கையிடும் வேலைகள் என்னது? இதே காரியத்துல நான் இது வாசிக்கிறதுனா 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவார். நிலைப்படுத்துவார் என்னது? உறுதிப்படுத்துவார். எனக்கு நான் பரிசுத்தம் இல்லைங்க, நான் அப்படி வாழ்றேன் இப்படி வாழ்றேன்னு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஆணையிட்டபடியே, அவர் கட்டளை இட்டபடியே, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாராம். அப்ப அதை நான் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தணும்னா கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு, கட்டளையை கை கொள்ளு. இந்த அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு வசனம் ஆரம்பிக்கும் போது அதுல அந்த வார்த்தை தான் வரும். கட்டளையை கை கொள்ளு, சத்தத்துக்கு செவி கொடு, கவனமாயிரு. ஏன்னா அப்புறம்தான் இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை நீங்க வேணா வீட்டுல போய் வேணா வாசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் இந்த அதிகாரத்துல நம்ம அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் அந்த காரியத்தை சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, நான் கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை வந்து சேருகிறதா காணப்படுகிறது. அப்ப அதுல 3, 4, 5 அதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா அப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்ப கைகளின் பிரியை. அப்ப அந்த காரியத்துல பாருங்க, நீங்க கேட்டால் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்பது. கேட்பது என்றால் என்ன? கேட்டல் என்றால் என்ன? கவனமாய் சொல்லிட்டாங்க. நான் புரிஞ்சுதான்? புரிஞ்சுது. அடுத்தது ஒரு நிமிஷம் தாண்டி நான் என்ன சொன்ன சொல்லு பாப்பேன்னு சொன்னா மறந்துடுவோம். ஆனா அதே காரியத்தை நான் கவனமாய் கேட்பேன், ஆனால் அதை செய்கிறவனாய் மாறும். இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கோங்க, நம்ம இருக்கிற ஒரு 40 பிள்ளைங்க இருப்பாங்க. டாப் மார்க் வாங்குற ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஏதா இருக்கிறாங்க? அவர்கள் நடத்துகிற பாடத்தை உன்னிப்பாய்
கவனமாய் கேட்பாங்க. அது என்ன நடத்துறாங்க, எப்படி போடுறாங்க, எது செய்யறாங்க, கவனமா கேட்டிருப்பாங்க. அதன்படி வீட்டுல போய் கிரியையாய் செய்வாங்க. இதுதான் எனக்கு மேக்ஸ் இப்படி போட்டாங்க, 1 கீழே 1 போட்டாங்க, 2 கீழே இதை போட்டாங்க, இது இப்படி செய்தாங்க, இது நடந்தது அப்படின்னு அவனுக்கு செய்துட்டே இருக்கும்போது அவர்கள் மனதிலே அது ஆழமாய் பதிகிறது. அவர்கள் எக்ஸாம் ரிசல்ட்ல என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நாம் கவனமாய் கைக்கொள்ளும்போது, கவனமாய் கேட்கும் பொழுதுதான். ரெண்டாவது, செய்தல் என்றது கேட்டபடி அதுக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். கேட்டது கீழ்ப்படிந்து 2 2 4 நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் கீழ்ப்படிந்தேன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன்னா நான் எக்ஸாம் பேப்பர்ல 2 2 4 தான் போடுவேன். இல்லையே 2 2 6 கூட வரலாமே அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டேன்னா தப்பு மார்க் தான் வரும், ஃபெயிலியர் தான் ஆகும். கர்த்தருடைய வார்த்தையும் இப்படிதான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனானால் அதுல நான் பாஸ் மார்க் எடுக்கிறவனா காணப்படுறேன். அதை நான் மறுக்கும் பொழுது அங்க நான் ஃபெயிலியர் ஆகிறேன். உதாரணத்துக்கு, இயேசு கானாவூர் கல்யாணத்திலே நாங்க விருந்துக்கு போன பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயாரும் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க அழைக்கப்பட்டார்கள், அங்க போனாங்க, அங்க நின்னாங்க. ஆனா இயேசு அங்க திராட்சரசம் காலியானது. எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. ஆனா அங்க வேலைக்காரங்க யார்கிட்ட சொன்னாங்க, முதலாவது இயேசுவின் தாயாகிய மரியாள் இடத்துல தான் சொன்னாங்க. மரியாள் என்ன சொன்னாங்க, நேரா போயிட்டு அவங்க பிள்ளைகிட்ட தான் சொன்னாங்க. ஏன்னா மரியாளுக்கு தெரியும் இங்க அவர் தான் எல்லாமே, அவரை தவிர வேற ஓட்டவே இங்க நடக்காது. அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அப்பா இது மாதிரி பிரச்சனையா இருக்கான், சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஒதுங்கிக்கங்கமான்ட்டார். என்னது, நான் பாத்துக்கிறேன், வேலை வரவில்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவர் என்ன அங்க எதிர்பார்த்தார் என்றால், தன் வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்லுவதற்கு முன்பாக மரியாள் ஒரு வார்த்தை அங்க சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். மரியாள் என்ன சொன்னாங்க, டக்குன்னு சொல்லுங்க. யார் இடத்துல, வேலைக்காரர் இடத்துல என்ன சொல்லிட்டு போனாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்க பிளஸ் பாயிண்டே அதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, இப்ப நான் இல்ல, என் பையனை கூட்டு நிப்பாட்டிட்டேன், இவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, உங்களுக்கு திராட்சரசமோ இங்க குறைவுகள் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. மரியாள் அதை புரிந்தபடினாலே அங்க கை காட்ட போறாங்க. இயேசுவும் அதை சொன்ன பொழுது அங்கே சீஷர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தாங்க. 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. 6 கற்சாடிகளும் யோசிச்சு பாருங்கள, கல்யாண வீட்டுல கற்சாடிகள் வைக்கப்படுது, அதுல காலெல்லாம் கழுவிட்டு உள்ள போகக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா திருமண வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே அங்க யூதர்கள் முறைமையின்படி கால் கழுவிட்டு தான் உள்ள போகணும். அதற்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு தொட்டி, ஒரு தண்ணீர் முள்ளக்கூடிய ஒரு நிரம்பக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த கற்சாடிகள் வெளியே தான் இருக்கு. அந்த கற்சாடிகள் ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த 6 கற்சாடியிலும் தண்ணீரை நிரப்பு. அல்லேலூயா. வார்த்தையை நிரப்பு. இந்த வார்த்தை உன் இருதயத்துல முதலாவது வை. நான் எங்கே வருகிறேனோ அங்கே குறைவுகள் நிறைவாய் மாறும். அதை நீ விசுவாசி, அதை நீ நம்பு. உன் வார்த்தை உன் இருதயத்துல முதல்ல தண்ணீராலே நிரப்பு. அப்ப அதை மொண்டு கொடு, அது திராட்சரசமாய் மாறும், பிறனுக்கு அது பிரயோஜனமாய் மாறும். அந்த வார்த்தை நான் உள்ளே இருந்து வெளியே வரும் பொழுது, அல்லேலூயா. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்டேன், அதனாலதான் நான் வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு என்னுடைய பாத்திரம் முதலாக நிரம்பி இருக்குங்க, நான் வெளியே கொடுக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா முன்பு இருந்த ரசத்தை காட்டிலும் பின்பு இருந்த ரசம் அது அது அதிமதுரமா இருந்தது, நல்லா இருந்தது, அதை விட இது டேஸ்டா இருந்தது, இது எல்லாமே சொல்றாங்க. அப்ப முந்தைய வாழ்க்கையை விட பிந்தைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடக்கும் பொழுது சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையா வைப்பாருன்னு சொன்னார்ல. நான் தேவனை அறியாத பொழுதோ தேவனை அறிந்து கொள்றதுக்கு முன்பாக நான் நடந்த வாழ்க்கையை விட நான் அறிந்து அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையை மாறுகிறது. அல்லேலூயா. என்னை அவர் மேன்மைப்படுத்திருக்கிறார். நான் அதை தைரியமா சொன்னேன். என்னை அவர் மேன்மைப்படுத்திருக்கிறாருங்க. நான் சத்தத்துக்கு செய்கிறேன், நான் கேட்கிறேன். அப்ப பாருங்க, களஞ்சியங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா இதுல ஒரு சில காரியங்கள் இருக்கு. 3 நீதிமொழிகள் 3 9 10 வாசிங்க. நீதிமொழிகள் 3 9 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சல் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன்
ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. ஆலயங்களிலே திராட்சரசம் புரண்டோடும். அந்த கல்யாண வீடு ஒரு கல்யாண வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் 6 கற்சாடி இருந்தது. திராட்சரசம் அங்க விளையாடி இருக்கும், பூந்து விளையாடி இருக்கும். எத்தனை பேரை அதுக்கப்புறம் டேஸ்டா இருக்குன்னு எத்தனை பேர் அதுல குடிச்சிருப்பாங்க. திராட்சரசம் புரண்டோடுமா. ஆலயங்களிலே திராட்சரசம் புரண்டோடும். அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் நான் அதை கனம் பண்ணும் பொழுதுதான் 10ஆம் வசனம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் பொருளாலே முதலாவது தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் என் ஜபமா இருக்கலாம், என் வேத வாசிப்பா இருக்கலாம், என்றாலும் நான் எந்திரித்து நான் வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவரை நீர் இந்த நாளை எனக்கு கொடுத்து இருக்கீங்க, இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க, நான் ஆசீர்வாதமாய் நடப்பதற்கு இந்த நாளை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. நான் கையிடும் வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பேன். நீங்க இந்த நாளிலே நான் கையிட்டு செய்யற வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பேன், நான் நம்பணும். அல்லேலூயா. அப்பதான் நான் அந்த நாளில் எனக்கு தேவன் சமாதானத்தோடு என்னை வழி நடத்துகிறார். நான் ஏதோ அப்படியே அலைந்து எதிர்த்துட்டு ஐயோ கஷ்டப்பட்டு இந்த நாளே, சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் முகத்தில் முடிச்சுனே தெரியல, நீ நாளே வேஸ்டா போயிடுச்சியா, அலைச்சலா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்னன்னு தெரியல, எவன் எதிரில் வந்தானே தெரியல, அடுத்த மேல நம்ம பழிய போட்டுறோம். ஆனா இங்க சொல்லுகிறது, காலையில எழுந்த உடனே முதல்ல உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நான் எல்லா விளைவினா விளைவின் உடனே செடியை நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. நான் காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய எல்லா காரியத்தையும் என்னுடைய எல்லா செயலையும் அவரை நான் கனம் பண்ணுவதுதான். நான் அப்படி செய்யும் போது மாத்திரம்தான் என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆலயங்களிலே திராட்சரசம் புரண்டோடும். ஆலயம் என்று சொல்லும் பொழுது இருதயத்தை குறிக்கிறது அல்லது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. அதிலே புரண்டு ஓடுமா. எல்லாரையும் நம்ம அதில் கனம் பண்ணும்போது தேவனுக்கு முன்பாக முதலிடம் கொடுத்து நிற்கும் பொழுது அதுல திராட்சரசத்துக்கு எதுக்கு? சந்தோஷத்தின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். இப்போ திராட்சரசம் அந்த மகிழ்ச்சி சந்தோஷமும் நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய குடும்பத்திலே புரண்டு ஓடும். அல்லேலூயா. அதுக்கு குறைவே இருக்காதான், அப்படியே ஓடுது. அது ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. அனுதினமும் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். காலைதோறும் அது கிருபை புதிதாய் இருக்க வருது. அப்ப புதிதாய் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பழைசு அல்ல, பழைய மண்ணாவே அவர் கொடுக்கல. இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கே விட்டுரு, நாளைக்கு உனக்கு புதிய மண்ணா கிடைக்கும். நான் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த மண்ணா எனக்கு கிடைக்கும். இல்ல நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காது, இன்னைக்குதான் வானத்துல இருந்து வந்திருக்குது. நான் 1 ஓமர் தான் எடுத்தேன், நான் 10 ஓமர் எடுத்தோம், இப்ப நான் பூசணை கொடுத்து போயிடும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பணும். ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டு ஓடணும்னா நான் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனா காணப்படும். அதே போல மல்கியா 3:10 இது காரியத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்படுது பாருங்க. மல்கியா 3:10 தெரிந்த வார்த்தை தான். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, முதலாவது உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனினாலும் என்னை கனம் பண்ணன்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, அது எல்லாம் இடத்துல கொண்டு வந்து கொடு. அதாவது தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு நான் முதல் கணத்தை நான் செலுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வருகிறது. வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நான் செலுத்தும் பொழுது நான் ஆசீர்வாதமாய் மாறுகிறேனா இல்லையா என்பதை அதனால் என்னை சோதித்து பாரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரா, வேற யாரும் சொல்லல. அல்லேலூயா. இந்த மல்கியா எழுதும் போது அவர் எழுத நமக்கு தீர்க்கதரிசி நமக்கு எழுதி கொடுக்கல, கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிதாவானால் எனக்குண்டான கனம் எங்கே? அப்ப நான் அவர் தகப்பன் என்று நான் நம்புவேனா, அவர் எனக்கு பிதா என்று நான் நம்புவேனா, அவருக்கு உண்டான கணத்தை நான் முதல்ல தான் செலுத்தணும்னா நான் முதல்ல தான் செலுத்தணும். சங்கீதம் 144:13 எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும்
கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். அல்லேலூயா. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்குமா? யாருக்கு இது நிரம்பி இருக்கும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு இந்த களஞ்சியங்களும் கையிடும் வேலைகளும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது தாவீது இங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். இதுல என்ன சொல்லக்கூடிய தாவீதின் சங்கீதம் தான் இது. இதுல என்ன சொல்ற? எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகள் நான் அது பொருள். அப்ப சகலவித வஸ்துன்றனா பொருள். அது எல்லாமே நீங்க அதுல குறிக்கப்படுது, எவ்ரிதிங்னு சொல்லப்படுகிறது. ஆனா சகலவித பொருள்களாலும் கொடுக்கத்தக்கதாக, பிறருக்கு கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்குமா? அல்லேலூயா. எனக்கு மாத்திரமல்ல, நான் பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக என்னுடைய வஸ்துக்களை, என்னுடைய சம்பத்தை, என்னுடைய கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கும் பொழுது எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகுமா? அல்லேலூயா. 1000-10,000 பழுகும்னா அது பெருகிட்டே இருக்கும், அது குறையறது இல்லை, அது பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனா இது எல்லாம் நான் நடக்கணும்னா அடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 8:20-21 வாசிங்களேன். இந்த களஞ்சியங்கள் நான் பூரணமா நிரம்பணும், சகல வித வஸ்துகள் நிரம்பி இருக்கணும். 8:20-21. என்னை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்ன சொல்லுகிறது? அப்ப என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. உண்மையான மெய்ப்பொருள் என்னது? உண்மையான பொருள். அதுல மாயமற்ற பொருள் அல்ல, அது அழிந்து போகக்கூடிய பொருள் அல்ல, அது மெய்ப்பொருளாய் காணப்படுகிறது. அதை நான் சுதந்திரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். என்ன சொல்லுது? அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அப்ப நிரப்பும்படிக்கும் முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு கண்டிஷன்ஸ் வருது. அடுத்த கண்டிஷன் வருது. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. ஒருவன் நீதியாய் நடக்கிறானா அவனுக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறான் அர்த்தம். அவன் செம்மையாய் நடக்கிறானால் அவன் கர்த்தருக்கு முதலிடம் கனத்தை கொடுத்திருக்கிறான் என்றான். அப்ப அவன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நான் ஒரு நடந்து கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அதுல அவன் களஞ்சியங்கள் நீங்க யோசிங்க, நீங்க வசனத்தை அப்படியே யோசிங்க. நடத்துகிறேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவன் அதுல நடக்கப்பட்டிருக்கிறான், நான் பார்க்கிறோம் இதுல நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் நீதியா நடக்கிறான்ப்பா, அவன் நியாயத்துல நடக்கிறான்ப்பா அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா கர்த்தர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்க முடியும், நான் பார்க்க முடியும். அவனை நீதியின் பாதையிலும் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறவர், கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர் அந்த கர்த்தர் நம்மோடு உண்டு என்று நான் விசுவாசிக்கும் பொழுது தான் அதை நான் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 90:17 வாசிங்க. தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அல்லேலூயா. இங்கே இந்த 90வது சங்கீதத்துல இங்க சொல்லப்படுகிறது எங்கள் கைகளின் கிரியை. இது மோசேயினுடைய ஜெபமாய் காணப்படுது. இந்த மோசேயினுடைய ஜெபத்திலே என்ன சொல்லுறான்? ஆண்டவரே நீ எங்கள் மேல் பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எப்பொழுதுமே எங்கள் மேல் இருப்பதாக. ஏன்னா நம்முடைய வார்த்தை நீங்க சொல்றபடிதான் நான் நடக்கிறேன், நீங்க சொல்றபடிதான் நான் கேட்கிறேன், அதனால நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீங்க. தகப்பனுடைய சொல்லுக்கும் தாயினுடைய சொல்லுக்கும் தன் பிள்ளைகள் நடக்கும் பொழுது அவன் மேல எப்பொழுதும் தகப்பனும் தாயும் பிரியம் வைத்துக் கொண்டே இருப்பாங்க, அவன் மேல ஒரு அன்பு வைத்துக் கொண்டே இருப்பாங்க. அதே போலதான் பிரியமா இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்துல உறுதிப்படுத்தும். மோசே சொன்னாங்க உறுதிப்படுத்தும், அதை அங்கீகரியும். நான் செய்கிற தொழில், நான் செய்கிற வேலை, நான் படிக்கிற படிப்பு, நான் போகிற பாதை எல்லாத்திலையும் உறுதிப்படுத்துங்க. அதுல நான் பிசங்கி போவதல்ல, அதுல நான் உறுதிப்படுத்தப்படணும்.
ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தி அருளும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறான். இப்ப இந்த கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துவதற்கு இது தாவீது 128ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்லுகிறாங்க? 128:2 பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கைகளின் கிரியை உறுதிப்படுத்துவாரானால் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குற. நான் எதையோ கேட்கிற மாதிரி இருக்குது, ஆனா அது எனக்கு விளங்கல. கர்த்தர் அது மோசே என்ன ஜெபிதான்? ஆண்டவரே எங்கள் மேல் பிரியமா இருப்பதாக, உங்கள் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதி. அப்ப கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும் பொழுது கைகளின் கிரியை பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறவனாய் காணப்படுவேன். அல்லேலூயா. யார் சாப்பிடுவா? கர்த்தர் யாருடைய கைகளின் பிரயாசத்தை உறுதிப்படுத்தினாரோ அவன் அதை சாப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம்னா இவள் பாக்கியவதி என்ற ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு எப்பேற்பட்ட வார்த்தை இருக்குது. அப்போ கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவன் எப்படியா மாறுகிறான்? பாக்கியவானாய் மாறுகிறான். அது நன்மையாய் மாறுகிறது. நன்மை உண்டாயிருக்குமா? அதுல தீமை அல்ல, நன்மை உண்டாயிருக்கும். அந்த நன்மை நான் அனுபவிக்கிறவனாய் காணப்படுவேன். அப்ப அந்த கைகளின் பிரயாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இதே அதிக நீதிமொழிகளை 10:22 நான் சொல்லுகிறேன். ஆசீர்வாதமே அதனோட 10:22 அதனோட அவர் வேதனையை கூட்டார். சொல்லுங்க, என்னுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எனக்கு வேதனை இல்லை, எனக்கு வேதனை வராது. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாங்க என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் தாங்க என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. அதனால தாங்க நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் கொஞ்சம் வருமானம் தான், ஆனா அந்த கொஞ்சம் வருமானத்தையும் கர்த்தர் என்ன பண்ண நிறைவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனை பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நிறைவா சந்தோஷமா இருப்பதற்கும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி நான் தைரியமா நான் சொல்ல முடியும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம்னா பொருள், நகை, பணம் அப்படி இல்லை. சமாதானம், சந்தோஷம் இல்ல. அதுல கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட அத்தனை 9 காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நற்குணம், தயவு, இப்படி இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு வேற ஒரு பிரமாணமும் இல்லைன்ட்டாங்க. அது அதோட நமக்கு என்ன வேணும்? அங்க 9 காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 விதமான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுறது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்ன இருக்கு? அந்த ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருக்கும்போது அதுல வேதனை இல்லை. அன்பு எனக்குள்ள இருக்கும்போது அன்புக்கு பொறாமை இல்லை, அதுல வேதனை இல்லை. அல்லேலூயா. 23:20 அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம், நீ சுதந்திரக்கு போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிலும் வேலை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரர் கையிலே வட்டி வாங்காயாக. வட்டி வாங்காயாக. அப்ப நான் வட்டி வாங்குறேன்னா நான் யாரும் வாங்குறதில்ல, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இதுவும் ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீ கையிடும் வேலையை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்ன பண்ணக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. உன் சகோதரன் கையில, அந்நியன் கையில வாங்கன்னு இருக்கு, ஆனாலும் அதுவும் நேர்மையாய் நீதியாய் வாங்குவதற்கு காரியம் இருக்கு. அது உபாகமம் 23:21 வாசிங்க. 21-23 வரைக்கும். பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செய்வாயானால் நிச்சயமாய் தேவன் உன் கையிலே கேட்பார். அது உனக்கு பாவமாய் மாறும். ஆண்டவருடைய காரியத்திலே நான் பொருத்தனை பண்ணியிருப்பேன், ஆனால் அதை பொருத்த
பொருத்தனை நான் செலுத்துகிறவனாய் காணப்படுவேன். கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்குது தடையாய் இருக்குதுன்னா தேவனுக்கென்று நான் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களை யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்கென்று செலுத்தின பொருத்தனை நான் செலுத்துவேன், அப்படி நான் முன் வரணும். ஆண்டவருக்கு அந்த பொருத்தனை செலுத்துங்க. பொருத்தனை பண்ணாத இருந்தாலும் அது பாவம் இல்லை. அடுத்தது, வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அங்க முடியுது, புதுசா வச்சு அர்த்தம் தான் கமா ஸ்டார்ட் ஆகுது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உன் வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலி. எதுக்கு நான் இது பொருத்தனை எதுங்க பண்றோம்? உற்சாகமா இருப்பது. ஆண்டவரே, நீங்க இதை செய்திருக்கீங்க, நான் இதுல பாஸ் 10th நான் பாஸ் மார்க் வாங்கிட்டேன்னா, இந்த மார்க் வாங்கினா நான் உங்களுக்கு இது செய்திருவேன். உற்சாகம். அந்த உற்சாக பலிய பாஸ் மார்க் வாங்கிட்டேன், அது வந்துட்ட பிறகு அந்த உற்சாக பலிய செலுத்த முடியல, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது காத்து போயிடுச்சு. அப்படி போகக்கூடாது. என் கையிலையும் பிரயாசம் தடைப்படுது, அது தடையா நிற்குதுன்னா இது எல்லாம் ஒரு காலகட்டம், ஒரு வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்படுறதுன்னா இது எல்லாம் நான் செய்து நிற்கும். அதுக்கு தான் அவர் நீதியின் பாதையிலும் நியாய பாதைகளுக்கு, நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் அவரை நடத்துகிறேன் என்று சொன்னார். அப்ப அவர் தேவனுக்கு நீதியானது, தேவனுக்கு நியாயமானது எதுவோ அதை நான் செலுத்துகிறவனாய் காணப்படும். வாயினாலே சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நான் செயலிலே என்று சொன்ன ஆரம்பத்திலே சொன்னது. அப்ப நான் சொல்லுகிறதை நான் செய்கிறவனாய் காணப்படுவேன். இயேசு அப்போஸ்தலர் 10:30 சொல்லுது, அவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆனா அதே அதிகாரத்துல அப்போஸ்தலர் 1:2 சொல்லுது, அவர் சொல்லவும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் இருக்கு. அப்ப அவர் சொல்லவும் செய்தார், செய்யவும் செய்தார், உபதேசிக்கவும் செய்தார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? சொன்னதை செய்யணும். அப்ப நான் செய்யணும்னா நான் சொன்னதை நிறைவேற்றணும். அது மாத்திரம் இல்ல, நான் நிறைவேற்றினேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் மேன்மையா இருக்கிறேன், நான் உபதேசிக்கவும் செய்யணும். அப்பதான் அதை மற்றவங்க புரிந்து கொள்வார். அல்லேலூயா. அதுதான் எனக்கு பிரியம். அதுதான் எனக்கு பிரியம்ன்றது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்ற. அல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். வாங்க, லேவியராகமம் 26:2-4 வாசிங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 2-4. மக்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஆமென். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நான் செய்தால் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தர், அவர் கர்த்தர். I am God. நான் மாறாதவர், நான் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப நான் ஒரு நாள் நீ மாறவே கூடாது. என் ஓய்வு நாட்களை நீ ஆசரித்தே ஆக வேண்டும். அது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம் அந்த கட்டடத்தை அதிகம் சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 7:49 நீங்க வாசிப்பீர்களான்னு சொல்லுது, தேவன் கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயத்திலே வாசமாயிரார். அவர் தங்கத்தக்க வாசஸ்தலத்தை நீ எப்படியாப்பட்டதான வீட்டை கட்டுவீர்கள்? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடியமாய் இருக்கிறது, நீ எப்படியாப்பட்ட வீடை கட்டுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் தங்கத்தக்க ஸ்தலம் எது? நம்முடைய இருதயம். இந்த இருதயம் அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய நீதியிலும் நான் நடக்கும் பொழுது, ஓய்வு நாளை நான் ஆசரித்து பரிசுத்தத்தை நான் பயபக்தியாய் நான் இருக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். இங்கேயும் பாருங்க, ஒரு காரியம் கொடுக்கப்படுது. அடுத்த வார்த்தை தான் சொல்லுகிறது, நீங்கள் நான் ஏற்ற காலத்திலே யாருக்கு மழை வருமா? ஏற்ற காலத்திலே கட்டளைகளின்படி செய்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். நான் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பூமி தன் பலனையும், பூமி என்று சொல்லப்படுகிறது. பூமினா யாரு? மனிதன். பூமினா யாரு? ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. அப்ப பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள். அப்ப பூமிக்கு வெளியே எங்கெங்க மரம் இருக்கு? எல்லாமே பூமியில் உள்ளதான இருக்கு, பூமிக்குள்ளதான் அடங்குது. ஆனா பூமி
இன்றைக்கு வெளியில இருக்கிற வெளியில உள்ள மரங்கள்னு சொல்லப்படுது. அப்போ யாரை குறிக்கிறதுனா, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவனுக்கு வெளியே உள்ள அவனுடைய குடும்பமும் அவனுடைய உறவினர்களும் மற்ற ஜனங்களும் அந்த மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்னை சுற்றி உள்ளவர்களும் அந்த கனியை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அதிகமாகுதோ? அப்போ இந்த காரியங்களில் நான் கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கும் போது நான் அடுத்த வாசிங்க, ஏசாயா 1:19 வாசிங்க. ஓகே, நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 1:10. இது நாம இன்றைக்கு இந்த வருடத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ அந்த வாக்குத்தத்தத்துல என்ன இருக்கு? தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல வாக்குத்தத்தத்துல என்ன இருக்கு? இப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை குறித்து தான் களஞ்சியங்கள் இருக்கும். தேசத்திலே என்ன இருக்கும்? உன்னை ஆசீர்வதிப்பேன், கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயால மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அந்த தேசத்தை நான் நன்மையை நான் புசிக்கணும்னா நான் என்னுடைய மனம் பொருந்தி என்னுடைய மன இருதயத்தின் ஆழத்திலே நான் உண்மையா நான் செவி கொடுக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய நன்மையை நான் புசிக்கிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். புசிப்பீர்கள் என்னது? நீ செவி கொடுத்தால் புசிப்ப, செவி கொடுக்கலன்னா புசிக்க மாட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. நான் தான் அதை புரிந்து கொள்றேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். யாத்திராகமம் 16:35 நான் வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன், போடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் ஒன்றா வாசிங்க. யாத்திராகமம் 16:35 வாசிங்க. தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். பாருங்களேன், 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா. தேவன் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மையை நன்றி சொல்லுங்க. நாம் நன்றி சொல்லதான் ஆண்டவர் அதுக்கு பிரியப்படுகிறார். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு, அந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்ல, இங்க பாருங்க, குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் கர்த்தர் அவருடைய மன்னாவினாலே போஷித்து இருக்கிறார், அவருடைய வார்த்தையினாலே போஷித்து இருக்கிறார். கானான் தேசத்திலே அது எல்லா விதமான செழிப்பு, எல்லா விதமான நன்மையும் அங்கே இருக்கு. அதுல சேரும் வரைக்கும் அந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னாவை புசித்தார்கள். அப்போ பாருங்க, அடுத்தது இதுல என்ன கொடுக்கப்படுனா 3 முக்கியமானது. ஒண்ணு கீழ்ப்படிதல், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல் முதன்மை கொடுப்பது. அடுத்தது உழைப்பு, நம்முடைய உழைப்பு, முயற்சி, நம்முடைய செயல், கைகளின் பெரிய கிரியை, இது எல்லாம் நான் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தின் பலனை நான் புசிக்கிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கும் பொழுதுதான், நான் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான், செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அதில் கீழ்ப்படிந்து அதில் நான் நடக்கும் பொழுதுதான், மனப்பொருந்தி உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுதுதான் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஏசாயாவை நாம் வாசித்தோம் இல்லையா? அந்த 1:19 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி மனம் பொருந்தி நான் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை நான் புசிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த காரியம் புரிந்தது? இந்த காரியத்துல இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்துல எத்தனை காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? களஞ்சியம் கர்த்தர் கட்டளையிட்டதை நான் கை கொள்ளும் பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். மனம் பொருந்து நான் செவி கொடுத்து சேரும் பொழுது வார்த்தையை நான் நேசிக்க வேண்டும். அடுத்தது நீதியாய் நான் நடக்க வேண்டும், நியாயமாய் நடக்க வேண்டும், வட்டி வாங்கக்கூடாது, பொருத்தனையை நான் நிறைவேற்ற வேண்டும், ஓய்வு நாளை நான் சரியாய் ஆசரிக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நான் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது எத்தனை காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவனாக நான் அதை செய்யும் பொழுது இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் வாக்குத்தத்தம் இந்த வருடத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. உன் களஞ்சியங்கள் அதில் நீங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே கர்த்தர் என் களஞ்சியங்களை நான் கையிடும் எல்லா வேலைகளும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார் என நீங்க உங்களுக்கு ஏற்றபடி நீங்க ஆண்டவரிடத்தை சொல்லுங்க. ஆண்டவர் என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நான் கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீங்க. என் தேவனாகிய கர்த்தாவை எனக்கு நீங்க கொடுத்த தேசத்துல
நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க கிரியை. இந்த கிரியை நான் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.